வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் அதிர்ச்சியான செய்தி எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஜூலை 1ஆம் தேதி முதல் மின் கட்டணம் உயர்வதாக செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் பாமக கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதில் கூறப்பட்டிருப்பதாவது, தமிழ்நாட்டில் ஜூலை 1ஆம் தேதி முதல் வீடுகள், வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து மின் இணைப்புகளுக்குமான மின் கட்டணம் 3.16% உயர்த்தப்பட இருப்பதாக செய்திகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வாழ்க்கையின் சுமையும் வரிச்சுமையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் தமிழ்நாட்டு மக்கள் தவித்து வரும் நிலையில் மீண்டும் ஒருமுறை மின்சார கட்டணத்தை உயர்த்த தமிழக அரசு துடிப்பது கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டில் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டது. அது தொடர்பாக அப்போது தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பிறப்பித்த ஆணையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மின்சார கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் ஒவ்வொரு நிதியாண்டின் ஏப்ரல் மாதத்துக்கான பணவீக்கம் அல்லது 6 விழுக்காடு இவற்றில் எது குறைவாக இருக்குதோ அந்த அளவுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது. அதன்படி நடப்பாண்டில் ஏப்ரல் மாத பணவீக்கம் 3.16% என தெரிய வந்திருப்பதால் அந்த அளவுக்கு மின் கட்டணத்தை உயர்த்த தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. மின் கட்டணம் உயர்த்தப்படாததால் தான் மின்சார வாரியம் இழப்பை எதிர்கொண்டு வருகிறது என்பதோ, மின்சார கட்டணத்தை உயர்த்தினால் மின் வாரியம் லாபத்தில் இயங்கும் என்பதோ உண்மையல்ல. இதை தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் செலவு வரவு கணக்கு குறித்து புள்ளி விவரங்களே உறுதி செய்கின்றன. 2022ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாதத்தில் அறிவிக்கப்பட்ட மின்சார கட்டண உயர்வின் மூலம் இந்த ஆண்டின் 7 மாதங்கள் மட்டும் மின்சார வாரியத்துக்கு 23,863 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளது. ஆண்டு முழுவதுக்கும் கணக்கிட்டால் 31,500 கோடி கூடுதல் வருமானம் கிடைத்திருக்கக்கூடும். அதற்கு முன் மின் வாரியம் ஆண்டுக்கு சுமார் 9,000 கோடி இழப்பில் இயங்கி வந்தது. மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட பிறகு 2022-23ஆம் ஆண்டில் மின்சார வாரியத்துக்கு குறைந்தது 14,000 கோடி லாபம் கிடைத்திருக்க வேண்டும். மின் வாரியத்தின் இழப்பு அந்த ஆண்டில் 10,000 கோடியாக அதிகரித்தது. 2023ஆம் ஆண்டில் வணிக நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டதால் அந்த ஆண்டில் 35,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருக்க கூடும். அதன்படி பார்த்தால் 2023-24ஆம் ஆண்டில் மின்சார வாரியம் குறைந்தது 26,000 கோடி லாபம் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் 6,920 கோடி இழப்பை சந்தித்துள்ளது. கடந்த ஆண்டில் 4.83% மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டது. ஆனால் கடந்த மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த நிதியாண்டிலும் மின்சார வாரியம் நஷ்டத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மின் வாரியத்தின் இழப்புக்கு காரணம் தனியாரிடமிருந்து அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கப்படுவதுதான். அதற்கு முடிவு கட்டி நிலுவையில் உள்ள மின் திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம்தான் மின்சார வாரியத்தை லாபத்தில் ஈர்க்க முடியும். எனவே ஜூலை மாதம் மின் கட்டணம் உயர்த்தும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும். மாறாக மின் திட்டங்களை விரைவுபடுத்துவது உள்ளிட்ட சீர்திருத்தங்களை மின் வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் செய்தியை பதிவிட்டுள்ளார். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.